குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க என் உயிர் கலந்த எனது ரேக்கி செல்லங்கள், அது மட்டுமல்ல இந்த உலக மக்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ ஆடிப்பெருக்கு எல்லாத்தையும் ஆடிப்பெருக்குன்னு கிடக்கு. என்னென்னா ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எல்லாம் புதுசுலாம் வாங்குவோம். இந்த ஆடிப்பெருக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் வாய் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஆடி மாதம் பூச நட்சத்திரத்துலேருந்து சூரியன் வந்து ஆயில நட்சத்திரத்துக்கு வர்றாராம். அப்படி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சூரியனுடைய பவர் கூடுது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் விதைக்கிறாங்க. சரி, இந்த 18க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்த 18 பார்த்திங்கன்னா 18 பருவங்கள் இருக்குது மகாபாரத்தில், 18 அத்தியாயங்கள் இருக்குது பகவத்கீதையில். 18 படிகளுக்கு வந்து ஐயப்பன் கோயிலில் இருக்குது. அதாவது சபரிமலை ஐயப்பன். எல்லா ஐயப்பனுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 படி வச்சு, வீட்டில் கூட 18 படி வச்சு தான் கும்பிட்றோம். அந்த மாதிரி இருக்குது. இந்த 18க்கு வந்து ஏன் அப்படின்னா, 8ஆம் நம்பர் இருக்கிற நம்பர்லேயே இப்போ 1 to 9 எடுத்திங்கன்னா 8க்கு வந்து ரொம்ப பவர், த பவர்ஃபுல் நம்பர். நம்மளை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி ஈஸ்வரன், அவர் பவரானது. அதனால தான் பவர். ஒன்று கேட்க வேண்டாம், சூரியன் சனி ஆனால் பகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா மூலியமாக இருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் 18 சேர்றப்ப சூப்பர் பவர். அந்த 9ஆம் நம்பர் வருது, யுனிவர்சல் எனர்ஜி. ஸோ ஆடி 18க்கு இது எல்லாமும் சேர்ந்த பவர் கிடைக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய நதிகளை அந்த காலகட்டத்தில் மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நதிகள்லாம் நிறையா தண்ணியை வந்து விட்டோடனே அன்றைக்கி வந்து எல்லா விவசாயிகளும் எல்லாம் வந்து சந்தோஷமாக போய் அன்றைக்கி வந்து விதைகள்லாம் விதைச்சிட்டு சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அதை அந்த நாளை பிரமாதமாக கொண்டாடினாங்க. நம்மளும் இன்றைக்கி கூட ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எடுத்துக்கலாமே. கார் வாங்கினா இருந்தால் ஆடி மாதம்னாலும் பரவாயில்ல, ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வாங்கிக்கலாமே. அப்படி எதுனாலும் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பண்ணிக்கிறோம். ஏன்னா சூரியனுடைய பவர் அன்றைக்கி நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அடுத்தது ரவி புஷ்ய யோகம். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ரவி புஷ்ய யோகம் வருது. இந்த ட்ரிப்பு 3/8/24, அதாவது 3rd ஆகஸ்ட்டு 2024 அந்த நாளும், அதே போல் 4th சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பவர்ஃபுல் டே. இந்த 2 நாளையுமே நீங்கள் கொண்டாடிடுங்க. ஏன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆடிப்பெருக்கு, 2வது வந்து ஆடி அமாவாசை, 3வது வந்து ரவி புஷ்ய யோகம். இந்த 3 இருக்குது 2 நாளில். இந்த நாளில் இன்னொன்று முக்கியமான ரவி புஷ்ய யோகத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து தீட்சை வாங்கினா பவர் 1 and 2 படிக்காதவங்க அன்றைக்கி கட்டாயமாக வந்து தீட்சை வாங்கிடுங்க. ஐம் டெல்லிங் யூ, பிகாஸ் தட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டே. அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லோபமுத்தன் சொல்லி அகஸ்தியர் இருக்கா இல்லையா, அவருடைய மனைவிக்கு 2 உருவம். அதில் ஒரு உருவம் என்னென்னா நீர் தான். அதைத்தான் போய்க்கு அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டே தெரிஞ்சுக்காருன்னு நினைக்க கமெண்ட் இடத்துல அவர் வச்சுக்கிட்டே போகிறப்ப சொல்லுவாங்க, காக்கா தட்டி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க ஒவ்வொன்று. இவரே வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு, நாட்டுக்கெல்லாம் சுபிச்சை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கீழே விட்ட உடனே அந்த அம்மாவுடைய இது வந்து காவேரி நதியாக வந்ததாக ஐதீகம். அந்த காவேரி நதிக்கு அவ்வளோ இது இருக்குது. கங்கை இருக்குது ஒரு பக்கம், அதுக்கு நிறையா இருக்குது ஸ்டோரி. காவேரி நதிக்கு இந்த இது இருக்குது. அதான் பொன்னி நதி அப்படிங்கிறது தான் காவேரி நதி. பொன்னி நதி பார்க்கலாம் இருக்குல்ல, அந்த பொன்னி நதி தான் இது. அந்த பொன்னி நதிக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. காவேரி நதியை அன்றைக்கி வந்து போய் குளிக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கவங்களாம் குளிச்சுக்கலாம். மற்றபடி நினச்சிக்கிட்டு நீங்கள் எங்கே குளித்தாலும் சரி அந்த தண்ணியை இது இன்றைக்கி காவிரி தண்ணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கணும். ரேக்கி படித்தவங்க மந்திரத்தை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு இது காவிரி தண்ணின்னு நினச்சி ஊற்றிக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறேன். அதாவது ரவி புஷ்ய யோகத்துக்காக ஒன்று, அது கிடைக்காத ஒன்று. உங்களுக்கு இப்போ ஒரு கட்டம் கொடுப்பாங்க. இந்த கட்டம் வந்து அதிர்ஷ்ட கட்டம், புரிஞ்சுதா? இது நீங்கள் எழுதி அன்றைக்கி வச்சுக்கிட்டு அதை அதே மாதிரி தான் எழுதுகிறோம். நீங்கள் என்ன எழுதணும், ஒரு ரெட்டிங்கில் எழுதணும். ஏன்னா சூரியனுடைய இது தாக்கம் இருக்கிறதுனால ரெட்டிங் பேனால் ஒரு பேப்பரில் இது எழுதிக்கோங்க. இந்த கட்டத்தை வரைஞ்சிக்கோங்க. இந்த கட்டத்தை வரைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு நம்ம விளக்கு எரிய விடலாம். என்ன விளக்கு? கிறிஸ்டல் லேம்பை. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரண ஒரு விளக்கு எரிய விட்டுக்கோங்க. அன்றைக்கி 3 விளக்கு எரியணும் ஃபுல்லாக, அதை மறந்துடக்கூடாது. அதாவது கிழக்க பார்த்து, மேற்க பார்த்து, வடக்க பார்த்து ஒரு விளக்கு சொல்லியிருக்கல முந்தியே, அந்த 3 விளக்கு தத்துவம் அன்றைக்கி வச்சுக்கணும். 3 விளக்கு எரியணும். அப்புறம் இந்த விளக்கு எரிய விடணும் தனியாக, புரிஞ்சுதா? 4 விளக்கு ஆயிடுச்சா? இந்த 4 விளக்கு எரியணும். எரிஞ்சு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு இந்த கட்டத்துக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்க வச்சுருங்க. வச்சுட்டு என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு அதை எடுத்து எரிச்சிட்டிங்கன்னா நல்லது. அதை அப்படியே எங்கே பண்ணணும், பிரபஞ்சத்தோடு சேர்த்துரும். ஓகே, இது மாதிரி பண்ணி பாருங்கள் கண்ணுங்களா, சூப்பர்.
சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து ஐப்பசி யோகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், தீட்சை வாங்கணும். அமாவாசையும் சரி, எதுவும் சரி, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே, 2 ஃபுல் டே வந்து நீங்கள் தீட்சை வாங்கிக்கொள்ளலாம். புரிஞ்சுதா? உங்கள் முதலே நீங்கள் வந்து சொல்லிடணும், இன்னும் 2 நாள் இருக்குது, நீங்கள் அதிலே சொல்லிடுங்க, உங்கள் எல்லாருக்கும் தீட்சை கிடைக்கும். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், சென்னை சென்டரில் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹீலிங்னால் உங்களுக்கு தெரியும், நம்மகிட்ட எக்கப்பக்கம் 30 டைப் ஆஃப் ஹீலிங்லாம் இருக்குது. அந்த மட்டும் இல்லை, சவுண்ட் ஹீலிங் சூப்பர் வந்து பாருங்கள், இல்லை சூப்பர். த ஸ்பெஷலைஸ்டு ஹீலிங் வந்து சவுண்ட் ஹீலிங். அதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன், இன்னும் பேச போகிறேன். அந்த சவுண்ட் ஹீலிங்கை ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா பேர் வந்து பலன் அடைஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எல்லோரும் பலன் அடைஞ்சிக்கோங்க. ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.